Hello guys, welcome to my channel. So இன்னைக்கு வந்து long lasting makeup tutorial பார்க்க போறோம். So first step பாத்தீங்கன்னா நான் pre makeup oil யூஸ் பண்ணிருக்கேன். So I have a dry skin. இப்போ உங்களுக்கு oily skin இருந்துச்சுனா water based moisturizer primer யூஸ் பண்ணிக்கோங்க. Pre makeup oil யூஸ் பண்ணும்போது primer moisturizer வந்து தேவையில்லை. Next அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படினா color corrector பண்ணனும். சோ உங்களுக்கு எங்கங்க pigmentation இருக்கோ நீங்க வந்து அங்க வந்து color corrector பண்ணிக்கோங்க. orange corrector யூஸ் பண்ணலாம் இல்லனா வந்து உங்க ஷேடோட darker shade வந்து யூஸ் பண்ணி கூட நீங்க color corrector பண்ணிக்கலாம். சோ color corrector பண்ணதுக்கு அப்புறம் இருக்க difference வந்து பாருங்க before and after. And then பாத்தீங்கன்னா foundation வந்து உங்க ஷேடோட foundation யூஸ் பண்ணுங்க. First இதுக்கு வந்து long lasting steps என்ன first வந்து foundation back of your handல வந்து கொஞ்சமா வந்து ஒரு 2-3 drops வந்து pour பண்ணிட்டு and then நல்லா வந்து mix பண்ணிட்டு and then faceல apply பண்ணுங்க. So long lasting வந்து and then இன்னொரு ஸ்டெப் என்னன்னா setting spray வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி திருப்பி blend பண்ணும்போது உங்களுக்கு நல்ல long lasting ஆவும் இருக்கும் ஈஸியா blend ஆகும். Next step பாத்தீங்க அப்படினா highlighting step. So உங்க ஷேடோட 2 shades darker shades வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So எங்கங்க பாத்தீங்கன்னா bridge of the nose and then under eyes and then forehead and then வந்து பாத்தீங்கன்னா cupid bones கிட்ட. Next வந்து eyebrows வந்து ரொம்ப அழகா வந்து ஷேப் பண்ணும். So வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இல்லாம கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்க வந்து draw பண்ணிட்டு and then வந்து black இல்லனா brown கூட உங்களோட eyebrows எப்படி இருக்கோ அத பார்த்துட்டு and then வந்து கன்சீலர்ல வந்து நம்ம ஷேப் பண்ணும்போது அவ்ளோ நீட்டா இருக்கும். சோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க. and then eye makeup பண்றதுக்கு முன்னாடி என்னோட under eyes வந்து பேக் பண்ணிட்டு and then வந்து ஒரு smoky effect வந்து நான் வந்து create பண்ணிக்கிறேன். first வந்து brown shade அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா black pencil வந்து draw பண்ணிட்டு and then வந்து smudge பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான eye makeup இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. and then இது blend பண்ணும்போது உங்களுக்கு வந்து black eyeshadow யூஸ் பண்ணி blend பண்ணும்போது உங்களுக்கு long lasting ஆ இருக்கும். and then உங்களுக்கு வந்து smudge ஆகாது கீழ under eyesல வந்து. சோ நம்ம வந்து எப்படி நம்ம eye makeup elevate பண்ணனும்னா நம்ம concealer வந்து foundation brushலயே வந்து foundation இருக்கும். சோ நம்ம வந்து நல்லா uplift பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வந்து நம்ம eye makeup elevate ஆயிடும். சோ அந்த eye pencil வந்து நல்லா நம்ம eyes full upper eyes lower lash line எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும். சோ பேக்கிங் பண்ணத வந்து நம்ம வந்து பிரஷால வந்து வைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து translucent பவுடரால என்னோட ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. translucent பவுடர் நல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்டூர். என்னோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும். சோ வந்து கான்டூர் பண்ணும்போது எனக்கு ஓவல் ஷேப் கிடைக்கும். சோ ஃபேஸ் வந்து நல்ல லிஃப்டடாவே இருக்கும். and then highlighter brow bone, cupid bones and then nose அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு ரொம்ப லாங் ஸ்டேவா இருக்கும். சோ பார்ட்டி லுக் இந்த மாதிரிலாம் வந்து லாங் ஸ்டேவா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கு அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. பை.